ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இன் ஜாவா. ஓகேவா? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எக்ஸெப்ஷன்? ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். An exception is an unwanted event that occurs during program execution and interrupts the normal flow of instruction. அதாவது எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகேவா? அது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட், அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எக்ஸெப்ஷன். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸெப்ஷன் நடந்துச்சுன்னா அடுத்த தடவை அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது, கண்டினியூ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 10 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ 5th நம்பர் பிரிண்ட் பண்ணையில ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மீதி உள்ள 5 நம்பர்ஸ் அது பிரிண்ட் பண்ணாது, அதோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இதுதான் எக்ஸெப்ஷன். காமன் சினாரியோஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைடிங் ஏ நம்பர் பை 0, அதாவது ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்றது. ஆக்சிஸ் அண்ட் இன்வேலிட் அரே இண்டெக்ஸ், அதாவது அரேல உள்ள இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸே இருக்காது அரேல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரேல 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம 7th எலமெண்ட்டை ஆக்சிஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது இன்வேலிட் வந்துடும். ஸோ ஆக்சிஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஃபைல்ஸ் தட் டு நாட் எக்ஸிஸ்ட், அதாவது இப்போ நம்ம இன்னொரு ஜாவா ஃபைல் கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணாமையே அந்த கிளாஸ் ஃபைலுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லை ஓப்பன் பண்றோம்ன்ற ஃபியூச்சர் அப்ப இது எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். ஓகேவா? இதுதான் நார்மலா எக்ஸெப்ஷன்னா என்னன்றது. நெக்ஸ்ட் ஒய் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், எதுக்கு அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு பார்ப்போம். ஓகேவா? வித்தவுட் எக்ஸெப்ஷன், அதாவது வித்தவுட் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் இல்லாம எக்ஸெப்ஷனை ஹேண்ட்லிங் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது பார்ப்போம். ப்ரோக்ராம் terminates suddenly, causing data loss and poor user experience. Remaining code will not execute. அதாவது நம்ம ப்ரீவியஸா சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ அரேல ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ 5th எலமெண்ட்ல பிரிண்ட் பண்ணும்போது ஒரு அன்வான்ட் தேவையில்லாத விஷயம் அக்கர் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிரும்னா ப்ரோக்ராம் அதோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ள 5 எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? இதுதான் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது. இதுவே வித் ஹேண்ட்லிங் அப்படின்னா prevents abnormal termination, maintains program flow, improves reliability and provides debugging insights. அதாவது இப்போ அந்த அன்வான்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம அதை ஹேண்டில் பண்றோம். அப்படி ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தேவையில்லாத விஷயத்த மட்டும் அது ஸ்டாப் பண்ணிட்டு அந்த விஷயத்தை எடுத்துட்டு பேலன்ஸ்ல உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் அது நார்மலா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இதான் நார்மலா எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணா என்ன நடக்கும், ஹேண்டில் பண்ணலன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் இருக்கு. 2 டைப் இருக்கு. ஒன்னு செக்டு எக்ஸெப்ஷன், இன்னொன்னு அன்செக்டு எக்ஸெப்ஷன். ஓகேவா? செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னா checked at compile time, the compiler forces handling, அதாவது கம்பைல் பண்ணும்போது ஜாவா ஃபைல் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணி அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்படி கம்பைல் பண்ணும்போது கம்பைலர் அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வரதை ஹேண்டில் பண்ணிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓ எக்ஸெப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன். இதுவே அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னா அக்கர் அட் ரன் டைம், நாட் செக்டு பை தி கம்பைலர். அதாவது இது அன்செக்டு எக்ஸெப்ஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய எக்ஸெப்ஷன் தான் அன்செக்டு எக்ஸெப்ஷன். இதை கம்பைலர் ஹேண்டில் பண்ணாது, யூசர் தான் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு யூசர் தான் தனி ப்ரோக்ராம் இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபியூச்சரை ஆட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் செக்டு எக்ஸெப்ஷன்ல 5 இருக்கு. ஒன்று ஐஓ எக்ஸெப்ஷன், அதாவது இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வேலை என்ன பண்ணும், இது எப்போ அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா when an input output operation fails, அதாவது இப்போ ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்குறோம், பட் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டீஜர், அந்த வேரியபிளோட டேட்டா டைப் இன்டீஜரா இருந்துச்சுன்னா அப்போ இன்புட் ஆப்ரேஷன்ல ஃபெயில்ஸ் ஆகுதுல்ல. ஸோ அப்போ வரக்கூடிய எக்ஸெப்ஷன் தான் இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன். எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அப்படின்னா
when a database accesses error occurs. அதாவது இப்போ நம்ம ஒரு டேட்டாலாம் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன் நமக்கு இல்லை அப்படின்றப்ப அப்போ வந்து எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அதாவது when a file that is accepted to be found is missing. அதாவது இப்போ ஒரு ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம், பட் அந்த ஃபைல் வந்து அங்க இல்ல, ப்ரீவியஸா டெலீட் ஆயிருக்கும், இல்ல வேற ஏதாச்சும் நேம்ல ரீநேம் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்டரப்டட் எக்ஸெப்ஷன். இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா when a thread is interrupted while sleeping or waiting. அதாவது த்ரெட்ன்றது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஒர்க்கை தான் வந்து த்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜாவால ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓஎஸ்ட வந்து இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஒர்க் இல்லை. ஸோ அந்த ஒர்க்கை தான் த்ரெட்னு சொல்லுவாங்க. இப்போ ஓஎஸ் என்ன பண்ணணும்னா அட் அ டைம்ல வந்து மல்டிபிள் ஒர்க்கை பேரலா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து மெயினாகவும் இன்னொன்று பேக்ரவுண்டில் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ மெயின் ஒர்க்கில் வந்து ஒரு ஒர்க்கு வந்து இன்னொரு ஒர்க்கோட ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அது வந்து ஒரு சப்போஸ் ஸ்லீப் ஆயிடுச்சு இல்லைன்னா வெயிட்டிங் பண்ணுது அப்படின்றப்ப இது வந்து இன்டரப்டட் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து இன்டரப்டட் எக்ஸெப்ஷன்னா என்னன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்ஸ் எக்ஸெப்ஷன். பார்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னா when parsing a string to a number or data fails. அதாவது பார்ஸ்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ற ஃபங்க்ஷன்ஸை தான் சொல்லிட்டு பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் இன்டீஜர் வேல்யூ வச்சிருக்கேன், அதை வந்து நான் ஸ்ட்ரிங்கா மாற்றணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஸ்ட்ரிங்ல போட்டு அதை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம இன்டீஜர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும். அப்படி பண்ணும்போது அதோட அப்போது வந்து என்னன்னா அதோட சரியான டேட்டா டைப் கொடுக்காதனால அது வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அந்த டைம்ல த்ரோ ஆகக்கூடிய எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ஸ் எக்ஸெப்ஷன். இதுதான் வந்து செக்டு எக்ஸெப்ஷன். ஓகேவா? செக்டு எக்ஸெப்ஷன் இந்த எக்ஸெப்ஷன்லாம் வந்து கம்பைலரே ஹேண்டில் பண்ணும். இது வந்து கம்பைல் டைம், அதாவது ப்ரோக்ராம் டாட் ஜாவா ஃபைல இருந்து டாட் பைட் ஃபைலா மாறும்போதே டாட் கிளாஸ் ஃபைலா மாறும்போதே அப்பவே வந்து கம்பைலர் செக் பண்ணி இந்த எக்ஸெப்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து செக்டு எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னா இது வந்து கம்பைலர் வந்து ஹேண்டில் பண்ணாது. இந்த எக்ஸெப்ஷன்லாம் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது தான் இந்த எக்ஸெப்ஷன்லாம் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு யூசர் தான் வந்து ஹேண்டில் பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கணும். அப்பதான் அது வந்து ஹேண்டில் ஆகும். இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆனதப்பயே ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். null pointer exception when trying to access method or variable from a null object. அதாவது இப்போ ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் இல்ல ஒரு மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா அதற்கு எந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா நல் வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்ப நம்ம அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்டீஜர்ல வந்து நம்ம இன்டீஜர் வேர் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து அந்த வேலோட ஒரு 5 ஆட் பண்றோம் அப்படின்ற டைம்ல நமக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அப்படின்னா when trying to access array index that doesn't exist. அதாவது அரேயோட சைஸுக்கு தாண்டி நம்ம ஒரு இண்டெக்ஸை கொடுத்து ஆக்சஸ் பண்ணும்போது இந்த எக்ஸெப்ஷன் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அரே சைஸ் வந்து 5. இப்போ நான் வந்து ஒரு 10th எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னா when performing illegal arithmetic operations such as divide by 0. அதாவது இப்போ இலீகலான ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதுல இலீகலான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னா இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அதோட வேல்யூ என்னன்னே தெரியாது. ஸோ அதனால வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன். அப்படின்னா
when trying to cast an object into an incompatible class. அதாவது இப்ப நம்ம டேட்டா டைப் பார்த்தோம். இன்ட்னா இன்ட்டுக்கு வந்து 4 பிட், லாங்க்கு வந்து 6 பிட். ஓகேவா? அதாவது ஹையர் டேட்டா டைப்ல உள்ளதை லோவர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த காஸ்டிங்ல வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அக்கர் ஆகக்கூடிய எக்ஸெப்ஷன் தான் வந்து கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இல்லீகல் எக்ஸெப்ஷன். இல்லீகல் எக்ஸெப்ஷன் அப்படின்னா when an invalid argument is passed to a method. அதாவது இப்ப நம்ம மெத்தட்ல வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். மெத்தட் பேராமீட்டர்ல இன்ட் வேரியபிளை வாங்குற மாதிரி வேரியபிள்ஸை வச்சுட்டோம். நம்ம இப்ப ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து இல்லீகல் எக்ஸெப்ஷன். ஏன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட் வேரியபிளை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பாஸ் பண்ணும்போது வேற டேட்டா டைப்ல உள்ள வேல்யூஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து இந்த இல்லீகல் எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். இந்த அன்செக்டு எக்ஸெப்ஷன் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா யூசர் தான் வந்து கொரி எழுதியிருக்கணும். கொரி மீன்ஸ் யூசர் தான் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருக்கணும். அப்பதான் வந்து இந்த எக்ஸெப்ஷன்லாம் ஹேண்டில் ஆகும். இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து இந்த எக்ஸெப்ஷன்ல அக்கர் ஆனனையும் ஸ்டாப் ஆயிட்டு எக்ஸிகியூஷன் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஓகேவா? இதுதான் வந்து செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹைரார்கி. ஓகேவா? இதோட ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா த்ரோவபிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. The throwable class is the root. It branches into exception for recoverable problems in the application code. அதாவது எக்ஸெப்ஷன்ன்றது என்னன்னா நம்ம வந்து ரெக்கவர், அதாவது ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் நடந்துருச்சு, நம்ம அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதோ இல்ல சரி செய்யறதோ முடியும். அதுதான் வந்து எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எரர் ஃபார் சீரியஸ் சிஸ்டம் ப்ராப்ளம். அதாவது எரர்னா என்னன்னா சிஸ்டமோட ப்ராப்ளம், அதை வந்து நம்மளால ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிசோர்ஸை கம்மி பண்ணா மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணவே முடியும். அதான் வந்து எரர். மூணாவது பார்த்தீங்கன்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன், த பேஸ் ஃபார் ஆல் அன்செக்டு எக்ஸெப்ஷன். அதாவது அன்செக்டு எக்ஸெப்ஷனோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்டோட இதோட ரூட் பார்த்தீங்கன்னா த்ரோவபிள் வந்து ரெண்டு டாபிக் ரெண்டாவது ஸ்பிளிட் அவுட் ஆகுது. ஒன்று வந்து எக்ஸெப்ஷன், இன்னொன்று வந்து எரர். ஓகேவா? எக்ஸெப்ஷன்ல ரெண்டு இருக்கு, செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன். ஓகேவா? செக்டு எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? அதே ரன் டைம் எக்ஸெப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன், கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன்லாம் வந்து ரெக்கவரபிள் ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியா ரெக்கவரபிள் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எரர். எரர்னா என்ன? சீரியஸ் சிஸ்டம் ப்ராப்ளம். இதெல்லாம் எக்ஸெப்ஷன்லாம் வந்து ப்ரோக்ராமோட ப்ராப்ளம். ஓகேவா? எரர்னா வந்து சிஸ்டத்தோட ப்ராப்ளம், அதாவது சிஸ்டத்தோட ரிசோர்ஸ் என்னென்ன சிபியு, ரேமு, மெமரி, இந்த மாதிரி சிஸ்டத்தோட ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து எரர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல எரர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக் மெமரி வந்து நம்ம நார்மலா வேரியபிளோட ரெஃபரன்சஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற இடம் தான் ஸ்டாக் மெமரி. ஓகேவா? அதோட மெமரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து வரக்கூடிய எரர் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். அடுத்தது அவுட் ஆஃப் மெமரி எரர், மெமரியில ஸ்பேஸே இல்லை அப்படின்றப்ப வரக்கூடியது அவுட் ஆஃப் மெமரி எரர். மூணாவது வந்து விர்ச்சுவல் மிஷின் எரர். விர்ச்சுவல் மிஷின் எரர்னா ரேம் ரோம்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விர்ச்சுவல் மிஷின் எரர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் ஹைரார்கி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸெப்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு யூசிங்ல அதுக்கு பண்ற 5 கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ். ஓகேவா? இதுதான் வந்து அந்த 5 கீவேர்டு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் மெக்கானிசத்தை பயன்படுத்தி எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை இது பெராந்திசிஸ், ஓகேவா, ஓப்பன் கர்லி பிரேசஸ், உள்ள வந்து நம்ம கோடு எழுதிக்கணும். அதாவது ட்ரைனா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த ப்ரோக்ராமை பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம இப்போ எழுதிக்கணும். எழுதிட்டு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும் இல்லையா, அதை இண்டிகேட் பண்றதா வந்து கேட்ச் பிளாக் வந்து அந்த எக்ஸெப்ஷன் என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸா டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா கம்பைலர் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணும் கரெக்டா. அப்ப அன்செக்டு எக்ஸெப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகும். ஸோ அது என்ன எக்ஸெப்ஷன் வரும்ன்றதை நம்ம
வந்து நம்ம அது என்ன எக்ஸெப்ஷன் வரும் நமக்கு தெரியாது. ஸோ மல்டிபிள் கிளாஸ் கேட்ச் பிளாக் வந்து நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ஒரு ட்ரை பிளாக்குக்கு மல்டிபிள் கேட்ச் பிளாக் நம்மளால எழுத முடியும். ஸோ இருக்கிற 5 அன்செக்டு எக்ஸெப்ஷனுக்கான ஹேண்டில் ஃபங்க்ஷனை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ப்ரோக்ராம் நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா அதோட ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக்கு போயிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து சின்டாக்ஸ். ட்ரை அப்புறம் கேட்ச்ல எக்ஸெப்ஷன் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை டேட்டான்ற ஒரு வேரியபிள்ல நான் வந்து 10/0 ஓகேவா இது போட்டேன். இது நார்மலா 10 எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னா நமக்கு வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். கரெக்டா? ஸோ அப்ப நான் அதுக்கான கோடு நான் எழுதி ஆகணும். ஓகேவா? அப்ப கேட்ச்ல நான் வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஓகேவா? இப்ப இந்த இதுல எக்ஸெப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரைல ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கண்ட்ரோலர் வந்து கேட்ச் பிளாக்கை பார்க்கும். ஓகே, கேட்ச் பிளாக்ல என்ன எக்ஸெப்ஷன் எழுதியிருக்காங்களோ அதே எக்ஸெப்ஷன் இங்கே அக்கர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்குள்ள போயிட்டு அதோட ஒர்க்கை பண்ணும். என்ன பண்ணும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எரர் பை 0 டிவைட் பை 0. ஓகேவா? எரர் மெசேஜஸ் வந்து யூசருக்கு கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். இதுதான் வந்து பேசிக்கா ட்ரை கேட்ச் பிளாக் மெக்கானிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் மல்டிபிள் எக்ஸெப்ஷன். இதுதான் சொன்னேன்ல முன்ன ஒரு ட்ரை பிளாக்கு மல்டிபிள் கேட்ச் பிளாக் எழுதிக்கலாம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகிறத பொறுத்து கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்கா அங்க பாஸ் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் ஹேண்ட்லிங் யூஸ்டு வென் டிஃப்ரெண்ட் எக்ஸெப்ஷன் ரெக்வயர் டிஸ்டிங்க்ட் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பெட்டர் ரெக்கவரி. அதாவது ஒரு எக்ஸெப்ஷனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அந்த எக்ஸெப்ஷனை ரெக்கவர் பண்ணணும். ஓகேவா? அது வந்து ஸ்பெசிபிக் ஹேண்ட்லிங். நெக்ஸ்ட் வந்து ஹைரார்கி ரூல்ஸ். ஹைரார்கி ரூல்ஸ்னா ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன் டைப் மஸ்ட் பி காட் பிஃபோர் ஜெனரிக் ஒன்ஸ். அதாவது சப் கிளாஸஸோட டைப் எக்ஸெப்ஷன்லாம் வந்து சூப்பர் கிளாஸுக்கு முன்னாடியே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதாவது சப் கிளாஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அப்புறம் சைல்டு அப்படிதான் இருப்போம். அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸோட எக்ஸெப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் அதுதான் வந்து சப் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சூப்பர் கிளாஸோட அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸோட எக்ஸெப்ஷன்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? இதான் ஹைரார்கி ரூல். இந்த ஹைரார்கி ஆர்டரை ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கோட் ரீடபிலிட்டி கீப்ஸ் லாஜிக் ஆர்கனைஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஒன் மேசிவ் ஜெனரிக் கேட்ச் பிளாக். அதாவது இப்ப ஒரு எக்ஸெப்ஷனுக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸோட கேட்ச் பிளாக் எழுதணும் அப்படின்னா கோடை ரீட் பண்ற யூசருக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? எல்லா எக்ஸெப்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹேண்டில் பண்ற இதையும் வந்து ஒரே இதுல எழுதாம நம்ம வேற இதுல எழுதணும் அப்படின்னா ஈஸியா அதோட மற்ற படிக்கிறவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபைனலி பிளாக். அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் 5 கீ பிளாக்ஸ் இருக்குது. ஒன்னு ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ். இந்த 5 கீவேர்டை பயன்படுத்தி தான் எக்ஸெப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். கரெக்டா? அதுல மூணாவதா உள்ளதுதான் வந்து த ஃபைனலி பிளாக். அதாவது த ஃபைனலி பிளாக் இஸ் கேரண்டீட் டு எக்ஸிக்யூட் வெதர் அன் எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் ஆர் நாட். இட் இஸ் எசென்சியல் ஃபார் கிளீன் அப் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த பிளாக்ல உள்ள கோடு வந்து எக்ஸெப்ஷன் அக்கர் ஆனாலும் சரி அக்கர் ஆகலைனாலும் சரி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ரன் ஆகும். ஓகேவா? இதோட மெயின் ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் கிளீன் அப் பண்றது தான். ஓகேவா? அதாவது ஒரு ஆக்டிவிட்டிலாம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளீன் அப் பண்ற வேலையை தான் இந்த ஃபைனலி பிளாக் பண்ணுது. ஓகேவா? இதோட கிரிட்டிக்கல் யூஸ் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஃபைல் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது இப்போ ஃபைல்லாம் நம்ம ஓபன் பண்ணிட்டோம், ப்ராசஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகுது, இல்ல ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணோம். இல்லைன்னா அடுத்த யூசர் வரும்போது அந்த டேட்டா லாஸ் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணா இந்த ஃபைனலி பிளாக்ல அந்த ஃபைல் க்ளோஸ் பண்றதுக்கான ஃபியூச்சர்ஸ்லாம் ரைட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கம்பைலர் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் பிளாக் வந்து பார்த்து அதுல உள்ள ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ரிலீசிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ். அதை இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அடுத்த ஆப்ரேஷன் வேற யூசரால ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் ஃபைனல் பிளாக் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் அப் மெமரி ரிசோர்சஸ். அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்ம ஒரு சில மெமரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்ப அந்த மெமரி எல்லாம் வந்து நம்ம கிளீன் அப் பண்ணோம். ஸோ அந்த வேலையை இந்த ஃபைனல் பிளாக் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரோ கீவேர்ட்.
த்ரோ கீவேர்டு என்னன்னா இந்த கீவேர்டு என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னா மேனுவல் ஜென்ரேஷன். அதாவது the throw keyword is used to explicitly throw an exception from any method or block of code. It is mainly used for custom validation. அதாவது இப்ப அன்செக்டு எக்ஸெப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண சொன்னோம், அந்த எக்ஸெப்ஷன்லாம் வந்து யூசர் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கரெக்டா? அப்ப அந்த எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டான பிளாக்குக்கு அந்த கண்ட்ரோலரை பாஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப அந்த பாஸ் பண்ண வேலையை பாக்குறது தான் இந்த த்ரோ கீவேர்ட். ஓகேவா? இது சொல்லும் கண்ட்ரோலர்கிட்ட இந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா எந்த பிளாக்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதுதான் வந்து இது பண்ணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இஃப் ஏஜ் லெஸ் தென் 18 த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் நாட் எலிஜிபிள். அதாவது இப்ப நான் வந்து ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை வந்து குடு அப்படின்னு சொல்லி நம்ம யூசருக்கு டிக்ளேர் பண்ணி வச்சுட்டான். ஓகேவா? ஏன்னா அவனோட அவனோட ப்ரோக்ராம் படி ஏஜ் வந்து 18க்கு கம்மியா இருந்தா அவனுக்கு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த எக்ஸெப்ஷனை அவன் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டான். ஸோ அதனால வந்து கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்கா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரோஸ் கீவேர்ட். த்ரோஸ் கீவேர்ட் என்ன பண்ணுன்னா மெத்தட் டிக்ளரேஷன் used in the method signature to declare that this method might throw certain exceptions, delegating the handling to the caller. அதாவது throw keyword வந்து எக்ஸெப்ஷனை கரெக்ட் பிளாக்குக்கு வந்து சென்ட் பண்ணும் கண்ட்ரோலரை. ஓகேவா? த்ரோஸ் வந்து என்ன பண்ணும்னா இதுதான் அந்த எக்ஸெப்ஷனோட ஹேண்டிலர். அதாவது இந்த கோடு தான் வந்து அந்த எக்ஸெப்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஹேண்டில் பண்ற ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத இண்டிகேட் பண்றதுதான் இந்த த்ரோஸ். ஓகேவா? இதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டிக்ளேர் பண்ணிக்க ஃபங்க்ஷன்ட்ட எழுதுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாய்ட் செக் அப்படின்னு செக்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் எழுதிருக்கான். த்ரோஸ் அண்ட் அந்த எக்ஸெப்ஷன் போட்டான். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீவியஸா வந்து ஏஜ் வந்து 18 மேல இருந்தா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணோம். கரெக்டா? இப்ப அதுக்கான ஃபியூச்சர் வந்து இங்க எழுதுறதுதான் வாய்ட் செக் த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்க வந்து அந்த எக்ஸெப்ஷன் வந்து உள்ள வந்து கண்ட்ரோலர் வந்து அதுக்குள்ள உள்ள கோட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் கஸ்டம் எக்ஸெப்ஷன். அதாவது இப்ப இது வந்து நம்ம யூசருக்கு தேவைப்படுறப்ப, அதாவது செக்டு அன்செக்டு எக்ஸெப்ஷன் இல்லாம யூசர் அவரோட யூசரோட ப்ரோக்ராம்ல இந்த ஃபியூச்சர்லாம் இருந்தா எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு அவன் யோசிச்சான் அப்படின்னா அப்ப எழுதக்கூடிய எக்ஸெப்ஷன் தான் வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன். ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் எக்ஸெப்ஷன். எக்ஸ்டெண்ட் தி எக்ஸெப்ஷன் கிளாஸ் டு கிரியேட் யுவர் கஸ்டம் எரர் டைப். அதாவது எக்ஸெப்ஷன்றது ஒரு மெயின் கிளாஸ். கரெக்டா? அந்த கிளாஸ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஈஸியா வந்து நம்ம எரர் டைப்புக்கான எக்ஸெப்ஷனை எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டார். பாஸ் யுவர் கஸ்டம் எரர் மெசேஜ் டு தி பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டார் யூசிங் சூப்பர் கீவேர்ட். அதாவது இப்ப நம்ம எரரை வந்து பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் கீவேர்டை பயன்படுத்தி பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து யூசேஜ். இன்ஸ்டன்டேட் அண்ட் த்ரோ த நியூ எக்ஸெப்ஷன் இன் யுவர் பிசினஸ் லாஜிக். அதாவது இப்போ ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபியூச்சர்லாம் வந்தா எரர் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்ப வந்து ஒரு எக்ஸெப்ஷனை நம்ம ஈஸியா வந்து த்ரோ பண்ணலாம். த்ரோ பண்றது நான் புதுசா உருவாக்கி அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஃபியூச்சரையும் ஆட் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக்கா வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கேட்ச் ஸ்பெசிஃபை எக்ஸெப்ஷன் ஃபர்ஸ்ட். அதாவது எந்தெந்த எக்ஸெப்ஷனோ அந்தந்த எக்ஸெப்ஷனுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து யூஸ் மீனிங்ஃபுல் எரர் மெசேஜஸ். அது இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா இந்த எரர்லாம் அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா மீனிங்ஃபுல் எரர் மெசேஜை வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளீன் அப் யூசிங் ஃபைனலி. அதாவது ஃபைனலி பிளாக்கை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ண ரிசோர்சஸ் அண்ட் அலோகேஷன் எல்லாத்தையும் கிளீன் அப் பண்ணும். ஓகேவா? டோன்ட்ஸ் எது செய்யக்கூடாது அப்படின்னா யூஸ் எம்டி கேட்ச் பிளாக். அதாவது இப்ப ஒரு கேட்ச் பிளாக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ற ஸ்ட்ராட்டஜி எழுதாமே விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேட்ச் ஜென்ரிக் எக்ஸெப்ஷன் எவ்ரிவேர். அதாவது ஒரே எக்ஸெப்ஷனையே மல்டிபிள் கேட்ச் பாக்ஸ்ல எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட். ஓகேவா? கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை கரெக்டான எக்ஸெப்ஷனுக்கு எழுதி ஒன் டைம் மட்டும் எழுதிருக்கணும். நெக்ஸ்ட் இக்னோர் ரன் டைம் எக்ஸெப்ஷன். அதாவது ரன் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன்லாம் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி பார்க்கணும். ஏன்னா கம்பைல் டைம்ல வருது நம்ம ப்ரோக்ராம் மிஸ்டேக்கால வரக்கூடியது. ரன் டைம் எக்ஸெப்ஷன்றது நம்ம லாஜிக்லேயே தப்புன்னு அர்த்தம். இப்ப ஸோ அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வரதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த எக்ஸெப்ஷனுக்கான ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்கிங் அப்ளிகேஷன். பேங்கிங் அப்ளிகேஷன்ல வந்து வேலிடேட்டிங் பேலன்சஸ் டியூரிங் டிரான்சாக்ஷன். அதாவது இப்ப ஒருத்தர் வந்து ஜிபே பயன்படுத்துறாரு ஒரே அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஒரே அக்கௌண்ட் ஒருத்தர் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பயன்படுத்துறாரு, இன்னொரு ஒருத்தர் வந்து அந்த அக்கௌண்ட்டோட ஏடிஎம் அண்ட் பின் தெரியும், ஸோ அதை போட்டு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒருத்தர் முடிச்சோனையும் இன்னொருத்தருக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1000 ரூபி இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஜிபே மூலியமா வந்து 500 ரூபி வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து பே பண்ணிட்டாரு. ஓகேவா? இப்ப செகண்ட் யூசர் வந்து ஏடிஎம் மூலியமா அந்த 1000 எடுக்கலாம்னு சொல்லி பின் போடுறாரு. ஓகேவா? பின் போட்டு 1000 என்ட்ரி பண்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா அந்த 500 வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட்ல இருந்து போயிருச்சு. கரெக்டா? ஸோ அந்த பேலன்ஸ் வேலிடேட்டா இல்லையான்னு பார்த்துட்டு 1000 பின் போட்டனையும் அது வந்து மெசேஜ் த்ரோ பண்ணும். என்னது? உங்க அக்கௌண்ட்ல வந்து சஃபிஷியன்ட், அதாவது போதுமான பேலன்ஸ் இல்ல, 500 ரூபா தான் இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணும். அதுதான் வந்து பேங்கிங் அப்ளிகேஷனுக்கான எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்ஸ்ல வந்து ஹேண்ட்லிங் கேட்வே டைம் அவுட்ஸ். அதாவது பேமெண்ட் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகும்போது அந்த விண்டோவோட டைம் அவுட் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். கரெக்டா? அதுதான் பேமெண்ட். நெக்ஸ்ட் வந்து டிபி மேனேஜிங் கனெக்ஷன் பூல் எரர்ஸ். அதாவது டிபியோட கனெக்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல டேட்டா பேஸோட, அந்த டைம்ல அக்கர் ஆகக்கூடியதெல்லாம் வந்து டிபி ரிலேட்டட் ரியல் டைம் அப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுக்கான டெமோ செக்ஷன் பத்தி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா வந்து ஒரு எக்ஸெப்ஷன் எழுதலாம். ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் வாய்ஸ் இப்போ இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன் என்ன பண்ணணும்னா த்ரோஸ் இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷனுக்கு வந்து நம்ம எந்த கண்ட்ரோலர் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா java.io. அந்த ஐஓ பேக்கேஜில் தான் வந்து அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெசேஜ்லாம் எழுதிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அதுதான் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரை பிளாக் எழுதணும். ஓகேவா? ட்ரை ரீடர் ஈக்குவல் டு நியூ buffered reader of new file reader of data.txt. அதாவது இப்போ நான் data.text ஃபைல் ஒன்று டேட்டான்ற டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா ரீட் பண்ண போறேன். ஓகேவா? அதுல வந்து ஸ்ட்ரிங் லைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இங்க வந்து ஸ்ட்ரிங் கொடுப்போம், ஸ்ட்ரிங் லைன் சொல்லிட்டு வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த லைன்ல வந்து நம்ம இப்போ அந்த ஃபைல்ஸ்ல உள்ள ஒரு லைனா ரீட் பண்ண போறோம். ஓகேவா? while line equal to reader dot read line of, அதாவது அந்த ரீடர்ல தானே அந்த ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஒரு லைனையும் வந்து ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அந்த ரீட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் எனக்கு வந்து என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அந்த லைன். ஓகே, அந்த லைனை எனக்கு பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் அதுல வந்து எனக்கு வந்து இப்போ வந்து என்னன்னா அந்த லைன் இல்லை அப்படின்னா அந்த எரரை கேட்ச் பண்ணும். கரெக்டா? கேட்ச் ஐஓ எக்ஸெப்ஷன், அந்த எக்ஸெப்ஷன் அந்த எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஐஓ எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த எரர் மெசேஜை பிரிண்ட் பண்ணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எரர்
ரீடிங் ஃபைல் ஓகேவா கொடுத்துட்டு அந்த எரர் மெசேஜை ஈல தான் இருக்கும், இன்டர் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து கெட் மெசேஜ் போட்டோம் அப்படின்னா அதுல உள்ள மெசேஜ் வந்துடும். இ கெட் மெசேஜ் ஆஃப் போட்டோம் அப்படின்னா வந்துடும். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி பிளாக். ஃபைனலி பிளாக் எதுக்கு பயன்படுத்துறோம்? அதை நம்ம யூஸ் பண்ண ரிசோர்ஸ்லாம் கிளீன் அப் பண்ணும். ஓகேவா? அதுலயே வந்து என்னன்னா இந்த ஃபைல் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா இஃப் ரீடர் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா ரீடர் வந்து ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரீடர் டாட் க்ளோஸ் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்றோம். ஓகேவா? இல்லை அப்படின்னா கேட்ச் இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன் இ ஓகேவா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எரர் க்ளோசிங் ஃபைல் பிளஸ் அந்த மெசேஜ் என்ன மெசேஜோ அந்த மெசேஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஓகேவா? இதான் வந்து பேசிக்கா. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் வந்து எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூசருக்கு கொடுக்க போறோம். ப்ரோக்ராம் எண்ட் ஓகேவா? யா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இப்போ வந்து ஃபைல் நம்ம ஒன்று டேட்டா ஃபைல் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ஓப்பன் பண்ணி அதில் உள்ள லைன்ஸ்லாம் ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ரீட் பண்ணையில இப்போ நம்ம அந்த ஃபைல் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஃபைல் எரர் ரீடிங் ஃபைல் அதோட மெசேஜ். ஓகேவா? சப்போஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, இப்போ நான் இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே எந்த டேட்டா டாட் ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறது பாருங்க நமக்கு எரர் மெசேஜ் என்ன இருக்கு? எரர் ரீடிங் ஃபைல் டேட்டா டாட் டெக்ஸ்ட். ஓகேவா? த சிஸ்டம் காண்ட் ஃபைண்ட் த ஃபைல் ஸ்பெசிஃபைடு. ஓகேவா? அதாவது என்னன்னா இந்த ஃபைல் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் இந்த ஃபைல் வந்து இங்கே சிஸ்டத்தில் இல்லை. ஸோ இது வந்து எரர் அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் மெசேஜை கொடுக்குது. ஃபைனலாக வந்து ஃபைனல் பிளாக்ல வந்து முடிச்சுட்டு நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எண்ட்ஸ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக வந்து நார்மல் ட்ரை கேட்ச் பிளாக் மெக்கானிசம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரை பிளாக்ல உள்ள கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சு, ப்ராப்ளம் அக்கர் ஆச்சு, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கேட்ச் பிளாக் வரும். அதுக்கு ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக் வந்து அதில் உள்ள ஹேண்ட்லர் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அது வந்து எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணும். ஓகேவா? இதான் வந்து ட்ரை கிளாஸ் பிளாக். ஃபைனலி பிளாக் வந்து எப்படின்னா இப்போ நம்ம அதை ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணும். ஓகேவா? ஏன்னா அப்பதான் அடுத்த ப்ராப்ளம்க்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அதை செக் பண்ணி ஃப்ரீ பண்ணும். இதான் வந்து நார்மலா ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் மெக்கானிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? இந்த எக்ஸெப்ஷன்லாம் வந்து நம்ம கம்பைலரே ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசர், அதாவது நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அப்போ வந்து எனக்கு இந்தந்த ஃபியூச்சர்லாம் இருந்தால் இந்தந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்தால் எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எழுதக்கூடிய எக்ஸெப்ஷன் தான் வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? அது எப்படி அதெல்லாம் சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூசர் வந்து டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது ஒரு பின்கோடு வந்து என்டர் பண்ணுறாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு வந்து என்டர் பண்ணுறாங்கன்னு வச்சோம் அப்படின்னா எனக்கு எப்படி பின்கோடு இருந்தால் வந்து பிரச்சனை அப்படின்றத இந்த எக்ஸெப்ஷன் வச்சு த்ரோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ கிளாஸ் இன்வாலிட் பின்கோட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸ். ஓகேவா? எக்ஸெப்ஷன் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? எக்ஸெப்ஷன் கிளாஸ் தான் வந்து பேரண்ட் கிளாஸ். ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இன்வாலிட் பின்கோட் எக்ஸெப்ஷன் ஒர்க் பண்ணும். ஓகேவா? பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறோம், பப்ளிக் இன்வாலிட் பின்கோட் எக்ஸெப்ஷன். அதுல ஒரு மெசேஜ் வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரிங் மெசேஜ். இப்போ அந்த சூப்பர் ஆஃப், அதாவது அதோட
கிராண்ட் பேரண்ட் கிளாஸுக்கு நம்ம கொடுக்கணும். சூப்பர் கீவேர்ட் பயன்படுத்தினா கிராண்ட் பேரண்ட் கிளாஸுக்கு போயிடும். ஓகேவா, இதான் நார்மலா வந்து இன்வாலிட் பின்கோட் எக்ஸெப்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு ஃபியூச்சர் எழுத போறோம். எப்படின்னா இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பின்கோட்ஸ் தான் வச்சுக்கிறேன். பின்கோட்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் அரே ஈக்குவல் டு நார்மலா 60000401. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 2 3 4 5 நம்பர்ஸ் கொடுத்துறேன். அடுத்து வந்து ஒரு 6 டிஜிட் கொடுக்கும். 60A0913. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் 0 1 2 3 4 5 லாஸ்டா நல். ஓகேவா, இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதான் வந்து அந்த 5 பின்கோடு கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதுல எது வேலிட் பின்கோட்ஸ் எது இன்வேலிட் பின்கோட்ஸ்ன்றது சிஸ்டம் செக் பண்ணி சொல்லும். ஓகேவா, ஃபார் ஸ்ட்ரிங் பின் ஃபார் ஈச் லூப் ஒர்க் பண்ணுவோம். பின்கோட்ஸ்ல இருந்து எடுத்து எனக்கு இப்போ ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் கரெக்டா. ஸோ வேலிடேட் பின்கோட், அதில் இந்த பின்னை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டு system dot out dot println, அதாவது இப்போ அந்த பின்கோட் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த பின் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகணும் கரெக்டா. ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணா வேலிட் பின்கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா, இதான் வந்து நார்மலா ட்ரை பண்ணும். இப்போ அது வேலிடேட் ஆச்சுன்னா வேலிட் பின்கோட் பிரிண்ட் ஆகணும். இல்லை அப்படின்னா அதை கேட்ச் பண்ணும் கரெக்டா. ஸோ கேட்ச் invalid pin code. ஓகேவா, invalid pin code exception e கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எரர் மெசேஜை ஷோ பண்ணும் கரெக்டா. system dot out dot println பின் வந்து invalid அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணும். invalid plus e dot get get message of. இப்போ மெசேஜ் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம் கரெக்டா. ஓகே, இப்போ அதான் வந்து வேலிட். இப்போ அந்த ஃபங்க்ஷன் எழுதணும், வேலிடேட் ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா public static void validate pincode போட்டு ஸ்ட்ரிங் பின்கோட இன்புட்டா வாங்குறோம் கரெக்டா. இது வந்து த்ரோஸ் அண்ட் எரர். இப்போ எரர் இருந்தால் எரர் வந்துச்சு அப்படின்னா இன்வேலிட் பின்கோட் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். இன்வேலிட் பின்கோட் எக்ஸெப்ஷன். இதோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இஃப் பின்கோட் ஈக்குவல்ஸ் நல், அதாவது பின்கோட் நல்லாகவோ அல்லது பின்கோட் டாட் லென்த் வந்து நாட் ஈக்குவல் டு 6 இருந்தா அது வந்து இன்வேலிட் கரெக்டா. ஸோ அப்போ வந்து மெசேஜ் என்ன மெசேஜ் த்ரோ பண்ணும் அப்படின்னா இன்வேலிட் பின்கோட் எக்ஸெப்ஷன் ஆஃப், அதே மாதிரி பின்கோட் must be 6 digit numbers அப்படின்னு சொல்லி மெசேஜ் த்ரோ பண்ணும். ஓகேவா, அதுவே if not pincode dot matches of 0 to 9, அதாவது இது மூலமே நம்ம என்ன சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து எப்பயுமே எனக்கு 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் தான் வச்சிருக்கணும், ஆல்பபெட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இந்த வேல்யூ. ஓகேவா, அதுக்கு எரர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா த்ரோ நியூ invalid pincode exception of
pin code must contains digits must contain numbers only. ஓகேவா, தட்ஸ் இட். இதுவே அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பின்கோட் வந்து ஸ்டார்ட் வித் 0. இஃப் பின்கோட் டாட் கேரட் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் 0, அதாவது 0ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய வேண்டிய மெசேஜ் பாத்தீங்கன்னா பின்கோட் மஸ்ட் ஸ்டார்ட் வித் பின்கோட் எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷன் pincode must start with other numbers not 0 அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடணும். ஓகேவா, இதான் வந்து பேசிக்கா வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். பின்கோட் வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்னு செக் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் இதுதான். ஓகே, இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ரன் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 6 டிஜிட் நம்பர் இருக்கு. ஸோ சாரி 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்து 6 டிஜிட் இருக்கு. 6 4 zeros 1. ஸோ இது வந்து வேலிட் பின்கோடு கரெக்டா. ஸோ அதனால வேலிட் பின்கோடு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டிஜிட் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இன்வேலிட் பின்கோட் மஸ்ட் பி பின்கோட் மஸ்ட் பி 6 டிஜிட் நம்பர்ஸ். ஓகேவா, பின்கோட் வந்து 6 டிஜிட் நம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததுல வந்து ஆல்பபெட் இருக்கு. ஸோ பின்கோட் மஸ்ட் கண்டெய்ன்ஸ் நம்பர் ஒன்லி அப்படின்ற மெசேஜ் த்ரோ பண்றது. அடுத்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பின்கோட் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அதர் நம்பர்ஸ் நாட் 0 அப்படின்னு சொல்லிக்கிறோம். நல்னா எந்த வேல்யூவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இன்வேலிட் பின்கோட் மஸ்ட் பி 6 டிஜிட் நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா, இவ்வளவுதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேவா, நார்மலா வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இதுவே வந்து சிஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னா கம்பைலரே ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஓகேவா, அவ்வளோதான் guys, thank you.